வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். உங்கள் வேல் டாப் சூர்யா. இந்நேரம் அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் செகண்ட் சிங்கிள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம வைப்பாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சாங் கொடுத்ததுக்காக நம்ம எல்லாருமே சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சூர்யா அண்ணனுக்கு ஃபுல் ஆல்பமும் ஹிட்டான படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா அது 24 தான். அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே ஃபுல் ஆல்பமாக ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ரெட்ரோ சாங்கை பார்க்கும்போது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வரைக்கும் டோட்டலாக 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சாங்குமே வேறு லெவலில் இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பூவே சாங். கண்ணாடி பூவே சாங் டோட்டலாக லவ் பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த கனிமா சாங் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணனுக்கும் நம்ம பூஜா ஹெக்டே அவர்களுக்கும் நடக்கக்கூடிய மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சாங்காக இருக்குது. அண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா படத்தில் 4 சாங்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 2 சாங் தரமாக இருக்க போகுது. அதாவது அதில் ஒரு சாங் ஒரு மாஸ் ஹீரோ எலிவேஷன் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்த்தி சுப்ராஜ் இதுக்கு முன்னாடி ஆக்டர் விக்ரமை வச்சு மகான் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருப்பார். அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மாசான சாங் இருக்குது. அரியாசனம் அப்படின்ற ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வரக்கூடிய பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த சாங்கில் வரக்கூடிய அந்த மாசான டயலாக்ஸாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாசாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டை நான் அந்த டைமில் கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சாங் நம்ம சூர்யா அண்ணனுக்கு அமைய மாட்டேங்குதே அப்படின்ற வருத்தம் எனக்கு அப்போவே இருந்துச்சு. பட் அந்த வருத்தம் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த பாடல்களை கேட்கும்போது ரெட்ரோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே தரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்னைய மாதிரி நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்ரோ படத்தை பொறுத்தவரை ஒரு ஃபுல் ஆல்பமாக நம்ம சூர்யா அண்ணனுக்கு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா ஒரு தரமான படமாக இருக்க போகுது. கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது நல்ல படமாக தான் இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரி, லவ் அண்ட் ஆக்ஷன் ஸ்டோரி. இந்த படத்தையும் குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்களோட வேலையை பார்க்கட்டும், நம்மளோட வேலையை பார்ப்போம். இப்போதைக்கு பாட்டு நல்லா வந்திருக்கு, என்ஜாய் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு இன்னும் சில மாதங்களுக்கு இந்த ரெட்ரோ பாடல்கள் ட்ரெண்டிங்கில் தான் இருக்க போகுது. தொடர்ந்து காத்திருங்க. நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. வாடிவாசல் அப்டேட் இருக்குது, சூர்யா 45 அப்டேட் இருக்குது. இந்த மாதத்தில் நிறைய அப்டேட்ஸ் காத்திருக்கு. அண்டு படம் ரிலீஸ் ஆக இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது. மே 1 ரெட்ரோ தரமாக ரிலீஸ் ஆக போகுது. ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் படத்தை பார்க்க வெயிட் பண்ணுங்க. அண்டு போன படம் மாதிரி இந்த படம் இருக்காது. இந்த படம் நம்ம எதிர்பார்த்ததை விட தரமாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, காத்திருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.